ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் லார்ட் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்களில் 39வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா நித்திய தண்டனை உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன டைம் சொல்கிறேன், நித்திய தண்டனை உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போல் ஒரு குட்டி பாட்டு பாட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லாம் சேர்ந்து பல ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்ரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், சத்ரு சோதித்திட தேவபுத்திரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. ஓ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார், பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவான். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழ்ந்திடுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு இன்னும் வாழ்ந்திடுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் எங்கே இருக்குன்னா ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, இன்னொரு டைம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி விட்டாருன்னு அந்த வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம், அந்த கதையோட சேர்ந்து ஒரு குட்டி தாட்ஸ் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் நம்ம அந்த கதைக்குள்ளே போகலாம். அந்த கதை நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வருங்காலங்களில் நான் இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு சிம்பிளாக சொல்லி இப்போ ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஒரு ஒரு இது வந்து ஒரு கதை போல் ஒரு கதை போல் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா தேவன் வந்து சர்வ வளமுள்ள கடவுள் பார்த்தோம், எல்லாவற்றும் தேவ தூதர்களை வானங்களை வானாதி வானங்களை சிருஷ்டித்து ஆரம்பத்தில் உருவாக்கினார். அது சில காலங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் கடவுள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சுய விருப்பம், சுயாதீனம், சுய விருப்பம், சுய ஆசை. அவனா, அதாவது தூதராக இருந்தாலும் மனுஷராக இருந்தாலும் அவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை அவருடைய விருப்பத்திற்கென்று சுய ஆசையோடு சுய விருப்பத்தோடு அவர்களை தேவன் வந்து உருவாக்கினார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன பண்ணனா, அவன் ரொம்ப ஞானமானா, கடவுள் படித்த ஆயகுள்ளவனா, கேருப்பா அவனை படிச்சிருந்தான்னு ஏசையில் சில வசனங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிசாசு என்ன பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ், அவன் பெருமையினால் வீழ்ந்து பெருமையில் அவன் பெருமைப்பட்டு அவனோடு கூட தூதர்கள் என்ன பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ், அவனோட கூட ஒரு கூட்ட தூதர் பெருக்கூட்டம், அது 1000 கோடியோ லட்சம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், தெரியாது, ஒரு கதை போல சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த என்ன பண்ண ஒரு கூட்டம் பிரிஞ்சு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். பிரிஞ்சு தேவனுக்கு விரோதம் யுத்தம் பண்ண போகிறாங்க. அதில் வந்து தலைவராக யாருக்கானா பிசாசு, அப்புறம் அந்தி கிறிஸ்து, 3வது கள்ளத்தீர்க்கதரிசி, 3 பேரும் தலைவராக இருந்து அவங்க ஒரு கூட்டமாக அவங்க செயல்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தேவன் கடவுள் இருக்காரு, பிதாவாகிய தேவன் இருக்காரு, இயேசப்பா இருக்காரு, பரிசுத்த ஆவியானவர், இவர் ஒரு கூட்டமாக இருக்காங்க. இந்த கடவுள் இவர் இந்த 3 கடவுள்களும் சேர்ந்து மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது இவங்க 3 பேர், விசாசம், அந்திகிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி, இவங்க பெரும் கூட்டம் இருக்குது. பிதாவாகிய தேவன், இயேசப்பா, பரிசுத்த இவங்க பெரும் கூட்டம் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, மனுகுல வந்து எல்லா பிசாசுடைய வஞ்சின, பிசாசுடைய ஆசையில், பிசாசுடைய
வஞ்சனையில் எல்லாரும் விழுந்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மனு ஃபுல்லாமே விழுந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உலகத்தோறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி சில வசனங்கள் இருக்குது, ஆனால் எல்லாம் வெளிப்படுத்தல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் உபாகம் 29வது அதிகாரம் 29வது வசனத்தை பார்த்து 29வது அதிகாரம் 29வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மறைவானது கர்த்தருக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டவர்கள் கற்பனைகளும் நமக்கு நம்ம பிள்ளைக்குரியதுன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடு ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி புதிய ஏற்பாடில் பவுல் சொல்றாரு, ஒன்று குறிஞ்சியர் 4வது அதிகாரத்தில் எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நிறைய காரியங்கள் வந்து எல்லாமே வெளிப்படுத்தல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மறைவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த உலகம் தோன்றி இது கூட பல மில்லியன் பில்லியன் வசனம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடவுள் இந்த நேரத்தில் அவர் என்ன சித்த கொண்டிருக்கிறாருன்னா, இந்த விழுந்து போன மனுகுலத்தை மீட்கணும். எல்லாம் பிசாசுடைய வஞ்சனையில் பிசாசுடைய வழியில் கெட்டு போனாங்க, தேவ மகிமற்றாட்டாங்க, இவங்களை மீட்கணும்னு சொல்லிட்டு பிதாவுக்கு தேவன் என்ன பண்ணுறோன்னா ஒரு இந்த கெட்டு போன உலகத்தை ஒரு மறு சீரமைச்சு அந்த இந்த மனுகுலத்தை என்ன பண்ணுறாரு, அந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாரு, அவங்க திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்து மனு அவதாரம் மாதிரி எடுத்து அதில் வந்து அவங்க வந்து ஏசப்பாவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்து பரிசுத்தாவின் பெற்று ஏசப்பாவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஒரு வாழ்ந்து ஒரு 30, 40 வயசுல ஒரு பிறப்படைந்த ஒரு மறுமண குழந்தை போல பாவங்கள்லாம் ஜெயிச்சு எல்லா சோதனை வேதனை எல்லாம் ஜெயிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், பரலோகத்துக்கு தகுதியாகி பரலோகத்துக்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சில கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகள் ஆசைகள் அது காரியங்கள் நிறைய பாவகத்திலிருந்து விடுதலை ஆக முடியாமல் அதை ஆசைப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு வந்து ஒளியின் கிரிகை அவங்களுக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒளியின் செயல்களை ஒளியின் கிரிகளை அவங்க பிடிக்காதனால இருளின் கிரிகளை அதிகமாக விரும்பத்தினாலே அவன் தண்டிக்கப்படுறதுக்கு இது காரணமாக இருக்கு சொல்லிட்டு அந்த யோவான் ஏறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ தேவன் ஒரு புரிஞ்சுக்கிற கதை மாதிரி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒன்றும் இல்லை, ஒரு புரிஞ்சுதான் சொல்கிறேன். கடவுள் பக்கம் உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, கடவுள் வந்து ஒரு 10%, 100%, ஒரு 10% எல்லாரும் வீழ்ந்து இருந்தாலும் அதில் கொஞ்சம் விசுவாசம் உள்ள ஒரு தேவன் தேர்ந்து கொள்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். பிசாசு என்ன பண்ணுறான், அவனும் என்ன பண்ணுறான், 100%, ஒரு 10% அவனும் என்ன பண்ணுறான், அவனோட ராஜ்யத்துக்காக தெரிந்து கொள்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், மனிதர்கள் தெரிந்து கொள்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இடைப்பட்டது 80% தான் வந்து அரைக்குறையாக இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், அது உண்மை இது உண்மையான ஒரு 80% கூட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், இவங்க அழைக்கப்பட்ட கூட்டம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுச்சுவேஷன் அப்புறம் பிசாசும் அவன் தூதர்களும் அவனுடைய ஊழியக்காரன் என்ன பண்ணுறாங்க, இந்த 80% உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க, வஞ்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலக இச்சையில் வீண்படி விபச்சாரத்துலையோ இல்லை பண ஆசைலையோ இல்லை பொருள் ஆசைலையோ இல்லை கொலையிலையோ இல்லை வெறியிலையோ இல்லை மண்ணாசிலையோ பெண் ஆசிலையோ பொண்ணு எதுலேயோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுற இந்த உலகத்து காரியங்களை அவங்களுக்கு ரொம்ப ஆசை காட்டி அவங்கள வந்து சிக்க வச்சு அவங்க மறிச்சோன்னே அவங்க நிலத்துக்கு கூட்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, அவரும் தேவ தூதரும் என்ன பண்ணுறாங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லி ஏசப்படி நற்சை சொல்லி பரிசுத்தம் உண்மை நேர்மை எளிமை சத்தியம் நீதி தாய்மை எளிமை எல்லாம் அந்த நல்ல குணங்களை நல்ல ஒரு உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ் ஆவிக்கிற விதமாக இது நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தான் பக்கம் இழுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கேள்வி வரல, ஏன் கடவுள் இப்படி செய்யணும், பிசாசான் தூதரம் அப்படியே அழிச்சு போட்டுனால அவர் தான் சர்வன்னு கடவுள் ஆச்சு, எதுக்கு இப்படி வைக்கணும், எதுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வைக்கணும், எதுக்கு இதுமாரிலாம் கடவுள் வந்து ஒரு திருமணம் கட்டணும், கடவுள் ஏன் இப்படிலாம் ஒரு செய்கை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனைவரும் கேள்வி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேள்வி இப்போது பேர் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், மேலே போன கடவுள் எல்லாமே நமக்கு அறிவிப்பார். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது பெரிய பயங்கரமான ஒரு டேஞ்சரான விஷயம். அப்போது இந்த கருத்து நான் நித்திய ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமியில ஒரு மனிதன் பிறந்து அவன் வளர்ந்து அவன் வாலி வயசுல பரிசுத்தமாக வாழ்ந்து, அதாவது தான் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் பரிசுத்தாவியானவர் அவர் வந்து கிரியை செய்து அவர் ஒவ்வொரு நாளும்
ஓரளவுக்கு ஒன்று போடமுட்டு ஒரு 40 வயசு வரும்போது அவனை ஒரு கள்ளக்கபட்டு குழந்தை போல மாற்றி அவன் பரவ தகுதி பெற்றான் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் உலகத்துலேயும் பார்த்தோன்னா அந்த கிறிஸ்தாவை உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, பண ஆசை, பொருளாசை, பெண் ஆசை, பொன்னாசை, மண்ணாசை, எல்லா இந்த உலகத்து காரியங்களுக்கு பதவி ஆசை, பட்டாசை எல்லாமே காட்டி அவன் என்ன பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஈடுபட்டு ஒரு 40 வயசு வரும்போது பாவம் போகும்போது மரணிச்சு அவன் நடந்து கொண்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு கதை போல சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஒரு உண்மையான காரியம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஏதோ மனுக்குலம் ஏதோ பிறந்தாங்க, சாப்பிட்டாங்க, இறந்தாங்க, சாதிச்சாங்க, செத்தாங்க அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாய்ப்பு தான், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவம் மறுபிறப்படைந்து ஒரு மொத்தமான தூய்மையான குழந்தை போல ஒரு நல்ல ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவன் மறித்து தான் அவன் பறந்து போக முடியும். அப்படி தான் பறந்துட்டு போக முடியும். மறித்து இந்த பூமியை அடக்கு பண்ண நம்ம ஆத்மா பறந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் பரிசுத்த வாழ்க்கை வாழாமல், உத்தமன வாழாமல், நீதியாக வாழாமல், நீதியின் கிரிகளை வெறுத்தானா அவன் நித்திய ஆக்கின ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் 2 நாள் ஃப்ரெண்ட்ஸ் நித்திய தண்டனை. ஏன்னா மனுக்குள்ள ஏற்கனவே வீழ்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு காலத்தில் பிசாசு வந்து எல்லாரும் பாவம் செய்து இந்த வசனத்தில் பிறகு எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை கண்ட்ரோல் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் வந்து நம்ம மேல் வைத்த அன்பு நிமித்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு மனுக்குலத்திற்கு. நீ கேட்கலாம் எதுக்கு தண்டனை, கடவுள் நித்திய தண்டனை நித்திய சொர்க்கம் எதுக்கு வைக்கணும், அவர் வேலை வச்சியான்னு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது அவர் ஏன் கடவுளை வைக்கிறாருன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தம்பி ஒருத்தருக்கான நமக்கு தம்பி ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் டெய்லியும் பார்க்குறவங்க கொலை பண்ணிக்கிறாரு, நம்ம விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் 2 நாள் பார்ப்போம், அவர் இருக்கிற வரையும் கொலை பண்ணிக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், தம்பியை கூட வந்து ரத்தம் வந்து தம்பியாக இருந்தால் கூட வந்து தம்பியை என்ன பண்ணணும், அவன் பொண்ணு தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஏன்னா இந்த உலகத்திலே ஒருத்தர் கொலை பண்ணுற ஜெயிலில் போய் போடுறாங்க, ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஆயுதம் கொடுக்குறாங்க. அந்த உலகத்திலேயே ஒரு சட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பிசாசம் தூதர்களும் பார்த்தீங்கன்னா கடவுள் விரோதமாக, கடவுள் ராஜ்யத்துக்கு விரோதமாக, கடவுள் விரோதமாக எதிராக எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தேவன் அன்புள்ள ஒரு அன்பாக இருக்காருன்னு வசனம் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தேவனே கடவுளே ஒரு கூட்டத்தை இருக்குன்னா அப்போ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம ஈஸியாக எடுத்துக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு காஷனுக்கு ஒரு அவேர்னஸ் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அப்போது கடவுள் வெறுக்கிறாருன்னா அப்போ பெரிய காரியம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம வெளிப்படுத்திட்டு எழுதுனா பைபிள் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம அநேக காரியம் மறைக்கப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒவ்வொரு பிறக்கிற பூமியில் பிறகு ஒவ்வொரு மனிதனும் ஏசப்ப சொந்தராட்சியரை ஏற்றுக்கொண்டு ஏற்று சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ். சொந்தராட்சியர் சத்தி தருகிறார் இப்படி வளர்த்து மறுபிறப்பட்டு இந்த உலகத்தில் ஆசை பாசை, இந்த உலகத்தில் இச்சைகள், மாம்சச்சி, பெண்கள் கண்களிச்சு, ஜீவனத்துக்கு எல்லாத்தையும் வெறுத்து எல்லாத்தையும் ஜெயிச்சு ஒரு பூர்வ புருஷனா, ஒரு நீதியுள்ள ஒரு உத்தமனா அவன் மறிக்கும் போது தான் அவன் நித்தியத்துக்கு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். நித்திய ஜீவனுக்கு போகிறான், சொர்க்கத்துக்கு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த பூமியில் குடிவெறியிலையும் உபச்சாரத்திலையும் பண ஆசையிலும் கொள்ளடிக்கிறதுலையும் ஏமாத்து இந்த உலக காரியங்கள், இந்த உலகத்து மேன்மையாக காரியங்கள் தேடி 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 அஞ்ஞானிகள் கூட தேடி தேடி இருக்கிற ஒரு நித்திய தண்டனை உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது சாதன விஷயம் இல்லை, இது ஒரு அவேர்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஈஸியாக இது ஒரு கதை போல எடுத்துக்காது ஃப்ரெண்ட்ஸ். தயவு செய்து ஒரு நாள் 2 நாள் யுகமாக நித்திய தண்டனை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. அதனால் ஏன்னா இது ஈஸி சொல்கிறோம், இதில் எதுக்கு நித்திய தண்டனை நித்திய சொர்க்கம் எதுக்கு அப்படின்னு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா உத்தமனா வாய் தான் நம்ம மனசாட்சி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். உத்தமனா வாய் தான் பைபிள் வழி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உத்தமமா உண்மையா நீதியா உத்தமனா பரிசுத்தவானா, ஒரு எளிமையா தாய்மையா அன்பா இரக்கமுள்ளவனா, தயவுள்ளவனா, அன்புள்ளவனா, அப்புறம் பரிசுத்தமுள்ளவனா, பொறுமை உள்ளவனா, பெருமை இருக்கணும், பணாசை இருக்கணும். இப்படி இதெல்லாம் வந்து இந்த பூமியிலே நமக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு நீதியான வாழ்க்கை, ஒரு உத்தமமான வாழ்க்கை. ஆனால் நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை இப்படி வாழ்த்துக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நித்திய கைட்டுக்கு போகிற வாசல், நடந்து போகிற வாசல் விரிவாக இருக்குது, அது பிரவேசிக்கிற அன்னைக்குன்னு வசனம் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இதை அந்த நீதியின் கிரியில் நீதியின் குணத்தை அந்த உத்தமர்லாம் அவங்களுக்கு வாழ பிடிக்கல, அதனால நிச்சயம் நடந்துக்கு போகிறாங்க. உத்தமனா விரும்பும் போது தான் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நித்திய ஜீவன் பறந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சாதாரண விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டேஞ்சரான விஷயம். நான் ஒன்று பின்வரும் காலம் நிறைய சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கடைசி காலத்தை அந்த கிறிஸ்து பார்த்தோன்னா ஒரு 70% சபைகளில் புறஜாதியில் விக்கிரகத்திலையும் பார்க்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சபைகளில் அந்த கிறிஸ்தவ 70% என்ன பண்ணுறான், கிரிகை செய்து அநேக ரசிக்கப்பட்டவர்களாம் என்ன பண்ணுறது, உலகத்தை ஆசைகள் உலக ஆசை பாசங்களை காட்டி என்ன பண்ணுறான், அநேகரை வஞ்சிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டேஞ்சரான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏன்னா திருப்பி சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், மனு குலத்தில் மனுஷனாக பிறந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான் பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் ஏசப்பை ஏற்றுக்கணும் நித்திய ஜீவன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாவம் செய்வோம், நம்ம நித்திய ஆகில தண்டனை ஒரு நாள் பல யுக காலமாக நம்ம
வேதனை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம ஏசப்பை ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம உத்தமர்களாக மாறும்போது இந்த உத்தமர் வாய் தான் ஏசப்பாய்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இதுவே நமக்கு பகுத்தறிவு கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு நல்லவனா எல்லாரும் நேசிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நல்லவனா வாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நித்திய ஜீவன் நித்திய நரகம் கூட அப்புறம் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம உத்தமராக வாய் வரும்போது தான் அதோடைய பலன் தான் நித்திய ஜீவன். உத்தமராக துன்மரண வாய் பலன் நித்திய தண்டனை உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இது நம்ம இந்த முடிஞ்சது சொல்லி புரிய வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் புரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வாய்ப்பு இந்த மனு கொடுத்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. நல்லா படிக்கிறது சரி, பட்டம் பதவி பணம் இதெல்லாம் கூட தேவை ஃப்ரெண்ட்ஸ், தேவைக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதே தேடி இதையே நாட்டமாக இருக்கும் கூட பாவலம் நாட்டமாக இருக்கும் நித்திய ஆக்கின ஃப்ரெண்ட்ஸ், நித்திய தண்டனை அனுபவிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாட்ஸ் உங்களுக்கு நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.